Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். Example 37. Suppose an object is thrown with an initial speed of 10 meter per second at an angle of pi by 4 with the horizontal. What is the range covered? Suppose the same object is thrown similarly in moon. Will there be any change in the range? If yes, what is the change? நல்ல பாரு ரேஞ்ச் கேட்குறாங்க. ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? u ஸ்கொயர் sin 2 theta by g. நல்லா பார்த்தீங்கன்னா 2 theta இங்கே தீட்டாவோட வேல்யூ என்ன? பை பை 4. 5/4 அப்படின்னு சொன்னால் 45 டிகிரின்னு அர்த்தம். ஸோ சைன் ஆஃப் 2 theta 2 × 40 வேணா 90. சைன் 90 என்ன ஆயிடுச்சு? 1. அப்போ ரேஞ்ச் ஆன் எர்த்தோட வேல்யூ கேட்டாங்கன்னா u ஸ்கொயர் பை ஜி. அதே ரேஞ்ச் ஆன் மூன் கேட்டாங்கன்னா u ஸ்கொயர், மூனில் g ஆஃப் மூன் எவ்வளோ இருக்கும்? 1/6 டைம் இருக்கும். அப்போ g/6 g/6. அப்போ எர்த்தில் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போகுதுன்னா மூணில் அதை விட 6 டைம்ஸ் அதிகமான டிஸ்டன்ஸ் போகும். நான் 10 ஸ்பீடில் தூக்கி போடுறேன். ஸோ 10 × 10 டிவைட் பை ஜியோட வேல்யூ 10. மேபி உங்கள் புக்கில் 9.8 எடுத்துருக்கலாம். ஸோ எனக்கு ஆன்சர் 10 கிடைக்குது. 9.8 கிடைச்சா இது கொஞ்சம் மாற்றம் தான். 10 × 10 × 6 டிவைடட் பை 60. ஸோ எர்த்தில் 10 மீட்டர் போச்சுன்னா மூணில் 60 மீட்டர் போகும். ஏன்னா கிராவிட்டி ரொம்பவே கம்மி. ஓகே, சப்போஸ் அவங்க 9.8 எடுத்திருக்காங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் 10 × 10 டிவைடட் பை, நான் 10 பண்ணியிருக்கேன், அவங்க 9.8 பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி ஆன்சர் 10.6 இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? அந்த வேல்யூ 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடு. புக்கில் மேபி 10.2 மீட்டர்னு கொடுத்துருக்கலாம். இந்த வேல்யூ × 6 போட்டேன்னா சரியா? ஸோ மேபி புக்கில் இந்த ஆன்சர் கொடுத்துருக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகாதான் அவங்க 10க்கு வந்து 9.8 எடுத்திருப்பாங்க. ஓகேவா? பட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ 10 எடுத்து சால்வ் பண்ணு. எந்த ஆன்சர் 10க்கு பக்கத்தில் இருக்கோ அது ஆன்சரை மார்க் பண்ணிட்டு போயிருங்க. அவ்வளோதான். அப்படி தான் கொஷின் கேட்பாங்க நீட்டில். ஓகே, ஸோ பயப்பட வேணாம். இதுதான் கொஷினோட சொல்யூஷன். தேங்க்யூ.